கன்னியா ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம். பிபி சுகர் ஏறவே கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப பவர். பெருமாளை பிடிச்சிக்கணும். பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். எல்லாத்துலேயும் அற்புதமாக இருக்கக்கூடிய மாசி மாதத்தில் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வண்டி வாகனம், நல்ல விஷயம், கௌரவம் ஏற்படுவது, புது பொறுப்புகளுக்கு வருவது, புதிய அளவு ஏற்றங்கள் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்லது இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்படுவது யாருக்கு? கன்னிக்கு. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்லது நடக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு யோக பலம் ஏற்படும். செல்வாக்கு கூடும். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு? கன்னியா ராசிக்காரர். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். சனி இருக்கிறனால குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிக்கு. அதில் ஏதாவது தப்பாகிட போகுது. கன்னியா ராசிக்காரங்க அந்த விஷயத்தில் அதீத கவனம். வண்டி வாங்கணும், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, மண் வாங்குறது, பொண்ணு வாங்குறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஏற்றங்கள் ஏற்படுவது, தொலை தூரத்திலேருந்து நல்லது ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது வருகிறது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஆதாயம் பெறுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னி. ஸோ சுபவிரயம் ஏற்படுது. அதனால் விரயஸ்தானாதிபதி விரயத்தை பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? மாசி மாதம் முழுவதும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே எல்லா வருஷமும், இந்த வருஷம் கிடையாது, எல்லா வருஷமும் சாப்பாடு ஒரு ஊறுகாய், எலுமிச்சப்பழ ஊறுகாய், மதியம் 1லேருந்து 2 ஏதாவது ஒரு ஹோட்டலில் செட் பண்ணிவிடுங்க. சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளிநாடு இருந்தாலும் கடல் கடந்து இருந்தாலும், இல்லைன்னா தேவையில்லாத விரயமாகும். அது மருத்துவ விரயம், குடும்ப விரயம்லாம் வேண்டாமே.